லக்கி பாஸ்கர் படத்தில் இந்த கார் மிக பிரபலம். துல்கர் சல்மானின் காரே படத்திலும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த விண்டேஜ் ரக நிசான் பேட்ரோல் காரும் தற்போது சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே விண்டேஜ் வகைச் சேர்ந்த 2 லேண்ட் குரூசர் கார்கள் துல்கரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 3வது கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. முறையான வரி செலுத்தாமல் வெளிநாட்டு சொகுசு கார்களை பூட்டான் வழியாக இந்தியாவுக்குள் கொண்டு வந்து அந்த கார்களை விற்பனை செய்வதாகவும் அதனை கேரள திரைப்பிரபலங்கள் உட்பட நாடு முழுவதும் பலர் வாங்கியுள்ளதாகவும் சுங்கத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து 2 மாதமாக ரகசிய விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. பூட்டானிலிருந்து இந்தியாவுக்குள் 150 கார்கள் கொண்டு வரப்பட்டது தெரிய வந்தது. அதில் பல கார்கள் பூட்டான் ராணுவ உயர் அதிகாரிகள் பயன்படுத்திய விண்டேஜ் மாடல்களான JLR நிறுவனத்தின் லேண்ட் ரோவர், டொயோட்டா நிறுவனத்தின் லேண்ட் குரூசர் கார்கள் என்பது தெரிய வந்தது. பூட்டானில் ஏலத்திற்கு சில லட்சங்களில் விண்டேஜ் கார்களை வாங்கி இந்தியாவில் பல லட்சத்திற்கு விற்பனை செய்யப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. பழைய கார்களை இந்தியாவிற்கு கொண்டு வர 125% வரை வரி உள்ள நிலையில் வரி ஏய்ப்பு செய்து கார்கள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் $40,000 அதிகமான கார்களை இந்தியாவில் இறக்குமதி செய்ய 100% வரி உள்ளதால் புதிய லேண்ட் ரோவர், லேண்ட் குரூசர் கார்களை பூட்டான் வழியாக இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக கொண்டு வந்து வியாபாரிகள் விற்பனை செய்ததையும் சுங்கத்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். பூட்டானிலிருந்து கார்கள் எப்படி இந்தியாவிற்குள் வந்தது என்று விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தது. பூட்டான் குடிமக்கள் இந்தியாவிற்குள் கார்களிலேயே வர அனுமதி உள்ளது. இதை வியாபாரிகள் பயன்படுத்தியுள்ளனர். பூட்டானைச் சேர்ந்தவர்களை இந்தியாவுக்கு சுற்றுலா வருவது போல் இறக்குமதி செய்யப்பட்ட லேண்ட் ரோவர், லேண்ட் குரூசர் கார்களில் வர வைத்துள்ளனர். ஹிமாச்சல், அருணாச்சல் உள்ளிட்ட பகுதிகளில் கார்களை பெற்றுக்கொள்ளும் வியாபாரிகள் பின்னர் அவர்களை வேறு வழியில் திருப்பி அனுப்பிவிடுகின்றனர். இது மட்டுமல்லாமல் கார்களை உதிரி பாகங்களாக பிரித்தும் பூட்டானிலிருந்து இந்தியாவுக்குள் கடத்தி வந்து அசெம்பிள் செய்திருக்கிறார்கள். இப்படி கொண்டு வரப்படும் கார்களை ஹிமாச்சலில் RTO அதிகாரிகளோடு கூட்டு சேர்ந்து பதிவு செய்து பிற மாநிலங்களுக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு நடிகர்கள், தொழிலதிபர்களிடம் காரை விற்கும் போது அவர்கள் பெயரில் அந்தந்த மாநிலங்களில் ரீரிஜிஸ்டர் செய்து கார்களை விற்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பல கோடி ரூபாய் மதிப்புடைய கார்களை ரீசேல் கார் என்ற பெயரில் சில லட்சங்களை வங்கி பரிவர்த்தனைகள் மூலம் கொடுத்து வாங்கியுள்ளார்கள். மீதி பணத்தை கருப்பு பணமாக கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து பூட்டான் வழியாக கடத்தப்பட்ட கார்களை வாங்கி நாடு முழுவதும் பயன்படுத்துபவர்களை சுங்கத்துறையினர் பட்டியலெடுத்தனர். அவர்கள் வீடுகளில் நேற்று ஒரே நாளில் சோதனை நடத்தினர். கேரளாவில் மட்டும் 30 இடங்களுக்கு மேல் சுங்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். கொச்சின், திருச்சூர், கோழிக்கோடு, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சொகுசு கார்கள் விற்பனை செய்யும் விற்பனை நிலையங்கள், இடைத்தரகர்களின் வீடு மற்றும் கார்கள் வாங்கியவர்களின் வீடுகளில் சோதனை நடைபெற்றது. இதில் கேரளாவின் முன்னணி நடிகர்கள் துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் வீடுகளிலும் சோதனை நடைபெற்றது. இதில் கோழிக்கோடு மற்றும் மலப்புரத்தில் உள்ள ஷோரூம்களிலிருந்து 11 வாகனங்கள் முறையான சுங்கவரி செலுத்தாமல் கொண்டு வரப்பட்டிருப்பதை கண்டறிந்து அவை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் துல்கர் சல்மானிடமிருந்து விண்டேஜ் வகையைச் சேர்ந்த லேண்ட் ரோவர் மற்றும் லேண்ட் குரூசர் கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் துல்கர் சல்மான் லக்கி பாஸ்கர் படத்தில் பயன்படுத்திய நிசான் பேட்ரோல் காரையும் சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த கார் பூட்டான் ராணுவத்தில் பயன்படுத்தப்பட்டதும் பின்னர் இந்தியாவிற்கு கொண்டு வந்து கர்நாடகத்தில் பதிவு செய்யப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து துல்கர் சல்மான் வாங்கி கேரளாவில் ரீரிஜிஸ்ட்ரேஷன் செய்த தகவல் வெளியாகியுள்ளது. சுங்கத்துறை தேடி வந்த நிசான் பேட்ரோல் சொகுசு கார் கொச்சியில் துல்கர் சல்மானின் நண்பரின் அடுக்குமாடி குடியிருப்பில் நிறுத்தப்பட்டிருந்தது தெரிய வந்தது.
இதையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த காரை கைப்பற்றினர். இந்த 3 கார்கள் இல்லாமல் மேலும் ஒரு கார் துல்கரிடம் இருப்பதாக சுங்கத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அந்த காரையும் பறிமுதல் செய்யும் நடவடிக்கையிலும் இறங்கியுள்ளனர். இந்த வழக்கில் இதுவரை துல்கர் சல்மானின் 3 கார்கள் உட்பட 39 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே விண்டேஜ் ரக சொகுசு கார்களை பறிமுதல் செய்ததை எதிர்த்து நடிகர் துல்கர் சல்மான் கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். முறையான ஆவணங்களை அளித்து கார்களை வாங்கியதாக துல்கர் சல்மான் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சுங்கவரி செலுத்திய ஆவணங்களை தந்த பின்பும் சுங்க அதிகாரிகள் கார்களை பறிமுதல் செய்ததாக துல்கர் சல்மானின் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுங்கத்துறை அதிகாரிகளிடம் அனைத்து ஆவணங்களையும் தந்து விளக்கம் அளித்ததாகவும் துல்கர் சல்மான் தெரிவித்திருக்கிறார். ஆவணங்களை தந்தும் சுங்கத்துறை அதிகாரிகள் தன்னுடைய சொகுசு கார்களை விடுவிக்க மறுத்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சுங்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளனர். இதனிடையே நடிகர் அமித் சக்காலக்கல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இடைத்தரகர்களான கோவை மற்றும் டெல்லியைச் சேர்ந்த நபர்களிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்கள் அளிக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மற்ற கார்களை பறிமுதல் செய்யவும் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.